here to stay. Hope and love, they lead the day, light the way. இயேசு கிறிஸ்துவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோம், யாரெல்லாம் என்னை ஆண்டவர் ஆண்டவர் என்று கூப்பிடுகின்றார்களோ, அவரை பேரை சொல்லுகின்றார்களோ, அவர்கள் யாரும் காப்பாற்றப்பட மாட்டார்கள். மாறாக அவருடைய திரு உள்ளத்தை கேட்டு அதன்படி நடப்போர் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள், மீட்பு அடைவார்கள். நாம் இந்த நற்செய்தியில் பார்க்கின்றோம், இன்று 2 பார்வையற்ற மனிதர்கள் ஆண்டவருடைய பெயரை கூப்பிட்டு அவர்களுக்கு தேவையான உதவியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். மாறாக வெறும் ஆண்டவர் என்று மட்டும் சொல்லவில்லை, மாறாக இவர்தான் மெசியா, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இறங்கும் என்று சத்தமாக அந்த வீதியில் கத்திக்கொண்டு வந்தார்கள். நாம் பார்க்கின்றோம், இஸ்ராயல் காலகட்டத்திலே பார்வையற்ற ஒரு மனிதராக இருந்தால், ஏதாவது ஒரு உடல் குறை இருந்தால் அந்த மனிதர்களை சமுதாயம் ஒதுக்கி வைக்கும். ஏனென்றால் இவர்கள் ஏதாவது ஒரு உடல் ரீதியாக இவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியாக உதவி இருந்தால் அவர்கள் யாரும் உதவ மாட்டார்கள். மாறாக அவர்களை ஒதுக்கி வைத்து இவர்கள் செய்த பாவத்தால் தான் இவர்களுக்கு இப்படி ஒரு நிலை இருக்கின்றது என்று சமுதாயத்திலிருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்ந்து வந்த இந்த 2 பார்வையற்ற மனிதர்கள் தான் இன்று ஆண்டவரிடமிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இருவருக்கும் பார்வை இல்லை, ஆனால் மாறாக ஞானம் இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், they had no sight but insight என்று. பார்வை இல்லை என்றாலும் அந்த வீதியில் வருகின்றவர் யார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது, இந்த ஒரு மனிதர் தான் நம்முடைய பார்வை நமக்கு திருப்பி தருவார், நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றி மறுபடியும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்போடு நம்மை வாழ வைப்பார் என்று அந்த 2 குருடருக்கும் தெரிந்தது. ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலம் என்பது ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ள ஒரு காலம். நாம் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா, ஆண்டவருடைய முதல் வருகை நாம் கொண்டாடலாம், இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாம் கொண்டாடலாம். ஆனால் ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸ் என்பது நமக்கு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு கிறிஸ்துமஸ் ஆகும். ஆம், இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவரே, ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியும். திருச்சிலுவையில் பார்க்கும்போது அவருடைய உருவம் எப்படி இருக்கும் என்று நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கின்றது. இந்த நற்செய்தியை கேட்கும் போது அவர் செய்து வந்த அனைத்து விஷயமும் நமக்கு அறிகின்றது. ஆனால் நாம் இதை இந்த 2 பார்வையற்றோர் போல் பிறருக்கு அறிக்கையிடுகின்றோமா? இந்த சமுதாயத்தில் கத்தி கூப்பிட்டு அவருடைய நாமத்தை நாம் போற்றுகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், ஆண்டவர் ஒரு நல்ல குரு, அன்பான குரு, இரக்கமுள்ள ஒரு குரு என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்றோமா என்று சிந்திக்கத்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. ஆண்டவர் இந்த 2 பார்வையற்ற மனிதருக்கும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த போது கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் நினைக்கின்றீர்களா இது என்னால் இயலும் என்று? அவர்கள் ஆம் என்று சொல்லும்போது, உங்கள் நம்பிக்கைப்படியே உங்களுக்கு நிகழட்டும். ஆம், இயேசு கிறிஸ்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அவர்கள் நினைத்திருக்கலாம், இது யாரோ ஒரு செலிபிரிட்டி, யாரோ ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ, இவர் நமக்கு என்ன செய்ய முடியும்? உதவினால் நமக்கு ஏதோ ஒரு பணமோ இல்லை என்றால் ஒரு உணவோ நமக்கு தருவார். ஆனால் அவர்கள் நம்பிக்கைப்படியே அவர்களுக்கு நிகழட்டும் என்று சொல்லும்போது அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் தான் நமக்கு பார்வையை தருவார் என்று, அதே போலதான் அவர்களுடைய நம்பிக்கைப்படியே அவர்களுக்கு நிகழ்ந்தது. ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலம் நாம் அனைவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க நமக்கு அழைப்பு விடுகின்றது. பல்வேறு நேரங்களில் கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது நாம் சோர்ந்து போகின்றோம்.
ஆனால் ஆண்டவர் தான் இதை மாற்றுகின்றார், ஆண்டவர் தான் நம்மோடு தினம்தோறும் பயணிக்கின்றார் என்று நாம் உணர்கின்றோமா? அதை உணர்ந்தால் அது அப்படியே நிகழும். ஏனென்றால் இந்த நம்பிக்கை வாரத்தில் இருக்கின்றோம். இதோ இந்த முதல் மிளகு பத்தியை நாம் அந்த அட்வென்ட் ட்ரீட்டில் ஏற்றுகிற போது அது நம்பிக்கையை நமக்கு குறிக்கின்றது. அதை போல தான் வாழ நமக்கு இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுகின்றது. அந்த கடைசியில் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இதை யாருக்கும் தெரிவிக்காதீர்கள், இதை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நாம் பார்க்கின்றோம் அந்த இரு பார்வையற்ற மனிதர்களும் பிறருக்கு போய் அந்த நற்செய்தியை அறிவித்தனர். நான் இதை எப்படி சொல்லுகின்றேன் என்றால், ஒரு குட் டிசோபீடியன்ஸ் என்று, ஒரு நல்ல கட்டளை மீறுதல் என்று நான் இதை சொல்லுவேன். ஏனென்றால் அவர்கள் அந்த அதிசயத்தை பற்றி அவர்கள் சொல்லவில்லை, மாறாக ஆண்டவருடைய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவர் யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லும்போது அவர்கள் நாடு எங்கும் அவரை பற்றி தான் பரப்பினார்கள். அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய பார்வை பற்றி அவர் நற்செய்தியை பரப்பவில்லை, மாறாக ஆண்டவருடைய நற்செய்தி தான் பரப்பினார்கள். அதைத்தான் செய்ய இன்றைய நற்செய்தி நமக்கு தோடுகின்றது. வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய திருப்பலியில் நாமும் வேண்டும், இந்த 2 பார்வையற்ற மனிதருக்கு போல ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்வது மட்டுமல்ல, மாறாக நாடு எங்கும் அவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவோம். ஆமென்.